அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அஹ்மத் அசியாம். இலங்கையில் பாரியதொரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கை முழுவதும் பாரிய வெள்ள அழிவு, சூறாவளி, நிலச்சரிவு என 3 வகையான பாரிய அனர்த்தங்கள் தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டமையால் பல உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அத்துடன் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். இலங்கை முழுவதும் தற்பொழுது அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது பற்றிய ஒரு முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் வழங்கப் போகிறோம். அத்துடன் இந்த வீடியோவை நாங்கள் தயாரிக்கும் பொழுது நாட்டில் மின்சாரம் இல்லை, மின்சாரம் இல்லாமல் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை முன்கூட்டியே தெரிவித்துக் கொண்டு வாருங்கள், இலங்கை பற்றிய முழுமையான விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஊடாக தரப்போகின்றேன். இலங்கையில் டித்வா எனும் புயலால் 2025 நவம்பர் 26, 27, 28, 29ஆம் தேதியில் பாரிய அனர்த்தங்கள் நடைபெற்றுவிட்டது. குறிப்பாக இராஜாங்கனை பகுதியில் வெள்ளம் காரணமாக சிக்கி தவித்த 33 பேர் விமானப்படையால் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். கலாஓயாவில் நீரில் மூழ்கிய பேருந்திலிருந்து 68 பேர் மீட்கப்பட்டனர். அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கின்றது. நாட்டில் நிலவும் அதிதீவிர வானிலை காரணமாக அனர்த்தங்களில் சிக்கியுள்ள மக்களை மீட்பதில் சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தடங்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சீரற்ற காலநிலை மற்றும் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் தொலைத்தொடர்பு பாதிப்பு காரணமாக இலங்கையில் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்த மக்களை மீட்பதில் மிகப்பெரிய சிக்கல்கள் தற்பொழுது உருவாகி இருக்கின்றது. இலங்கையில் அதிதீவிர காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது 123ஆக அதிகரித்திருக்கின்றது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம். அத்துடன் பலரை காணவில்லை என திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. பலரை தற்பொழுது காணவில்லை என தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் உற்றார் உறவினர்கள். பலர் நிலச்சரிவு ஏற்பட்டு காணாமல் போயிருக்கலாம் என தற்பொழுது அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயிருக்கலாம் என தற்பொழுது அச்சம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் வரலாறு காணாத மிகப்பெரியதொரு வெள்ள அனர்த்தம் மற்றும் மண் சரிவு மற்றும் சூறாவளி ஏற்பட்டிருக்கின்றது. மின் கம்பங்கள் உடைந்து விழுந்திருக்கிறது. மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது. வீடுகளின் கூரைகள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு உடைமைகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. 7 மாவட்டங்களுக்கு தற்பொழுது மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. நவம்பர் 26, 27, 28, 29 காலப்பகுதியில் தொடர்ச்சியான மழை, தொடர்ச்சியான சூறாவளி இருந்ததன் காரணமாகவே இந்த அசாதாரண நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை ஒரு நீரால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருக்கிறது. அத்துடன் இலங்கைக்குள் பல்வேறு வகையான ஆறுகள் காணப்படுகிறது. நீர்நிலைகள் நிரம்பிய ஒரு நாடுதான் இலங்கை. இந்த நாட்டில் தொடர்ச்சியாக மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டால் அதன் அனர்த்தமானது மிகவும் பாரதூரமாக இருக்கும். நாங்கள் வரலாறுகளை பார்க்கும் பொழுது வெள்ளத்தால் பாரிய அழிவுகள் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது. இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து அதனை அண்டியுள்ள பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளது. தமது உயிரை பணயம் வைத்து இலங்கை விமானப்படையைச் சேர்ந்த படையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு வருகின்றார்கள். அதனுடைய காட்சிகளை நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமது உயிர்களை கைகளில் ஏந்தியவாறு தென்னை மரங்களிலும் வீட்டின் கூரைகளிலும் மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களை மீட்டு எடுப்பதற்காக பாதுகாப்பு படையினர், மீட்பு குழுவினர்கள் வரமாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஹெலிகாப்டர்களில் சென்று விமானப்படையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுத்து வருகின்ற காட்சிகள் தற்பொழுது நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் கவலை அளிக்கின்றது. கடுகண்ணாவை, வத்தலை போன்ற பகுதிகளில் ஃபைபர் கேபிள்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இணைய இணைப்புகளில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையில் 2 நாட்களாக, அதாவது கடந்த 27ஆம் தேதி முதல் இன்று 29ஆம் தேதியாக இருக்கிறது, 2 நாட்களாக மின்சாரம் இல்லை. பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் இல்லை. சில பகுதிகளில் தான் மின்சாரம் இருக்கின்றது. இந்த சீரற்ற காலநிலை காரணமாக மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. சில மின் உபகரணங்கள், மின்னை வழங்குகின்ற சில முக்கியமான பாகங்கள் செயலிழந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் நாங்கள் தற்பொழுது தவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டில் என்ன நடக்கின்றது, வெளிநாட்டில் என்ன நடக்கின்றது என்பதை அறிய முடியாமல் இருக்கின்றது. 2 நாட்களாக இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் இல்லை. சில பகுதிகளில் மாத்திரம்தான் மின்சாரம் இருக்கிறது. மின் இணைப்புகள் சேதமடைந்திருக்கின்றது. எந்த ஒரு தொலைத்தொடர்பும் இல்லாமல் நாங்கள் தற்பொழுது இருளில் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்துடன் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. ஹங்வெல்ல பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதி வெள்ளத்தால் மூழ்கி இருக்கிறது.
அதே போன்று கண்டி கொழும்பு பிரதான வீதியில் ஜக்கல பகுதி வெள்ளத்தால் மூழ்கி இருக்கிறது. அதே போன்று மொகந்தர பாலம் வெள்ளத்தால் இடிந்து விழுந்திருக்கிறது. அதே போன்று அல்வத்துக்கொடை அக்கும்பர பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பலரை காணவில்லை என சொல்லப்படுகிறது. அதே போன்று பதுளை வெள்ளத்தால் மூழ்கி இருக்கிறது. அங்கிருக்கின்ற பாதைகள் வெள்ளத்தினால் சேதமடைந்திருக்கிறது. கலா ஓயாவில் பாரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. விமானப்படையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பு பணிகள் செய்து வருகிறார்கள். இதேவேளை இந்த டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 61,175 உயர்வடைந்திருக்கிறது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம். அத்துடன் இலங்கையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஆற்றை அண்டிய பகுதிகளில் வாழும் மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு தற்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக SMS ஊடாகவும் இந்த தகவல்கள் அனைவருடைய கையடக்க தொலைபேசிக்கும் வழங்கப்பட்டது. தற்பொழுது மின்சாரம் இல்லாத காரணத்தால் கையடக்க தொலைபேசி இயங்காமல் இருக்கின்றது. குறிப்பாக 2 நெட்வொர்க்குகளை தவிர ஏனைய நெட்வொர்க்குகள் இயங்காமல் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளுடன் பேச முடியாமல் இங்கிருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற மக்கள் தவிக்கின்றார்கள். அதே போன்று வெளிநாட்டில் இருக்கும் இலங்கை சொந்தங்கள் இலங்கை மக்களுடன் உறவுகளுடன் பேசாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்குது என்பதை அறியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இலங்கையில் வெள்ளத்தால் பாரிய அளவு வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பல பகுதிகளில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு, அம்பாறை, அனுராதபுரம், யாழ்ப்பாணம், கண்டி, கம்பளை, மன்னார், பதுளை, நுவரெலியா, கொழும்பு, புலனறுவை, கம்பஹா போன்ற மாவட்டங்களில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. இதேவேளை அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 2025 நவம்பர் 29 இலங்கையில் அவசர கால சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சேவைகள் வழங்குவதை உறுதி செய்வதற்கும் அவசர கால சட்டம் தற்பொழுது இலங்கையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிந்தி கிடைத்த தகவல்களின்படி கேகாலே, பதுளை போன்ற பகுதிகளிலும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அத்துடன் இயற்கை அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி முன்பு அறிவித்திருந்தார். இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என முன்பு அறிவித்திருந்தார். சூறாவளியும் வெள்ளமும் நிலச்சரிவும் இலங்கையில் பெரியதொரு அழிவை ஏற்படுத்திவிட்டன. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தற்பொழுது இந்தியா இலங்கைக்கு உதவுவதற்கு வந்திருக்கிறது. இலங்கைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலாவதாக ஓடி வரும் நாடு இந்தியாவாக இருக்கிறது. 80 பேர் கொண்ட இந்திய மீட்பு குழு மோப்ப நாய்கள் மற்றும் பல்வேறு உபகரணங்களுடன் நாட்டுக்கு வந்திருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வெளியாக இருக்கிறது. அத்துடன் மனிதாபிமான உதவி பொருட்களுடன் இந்திய விமானம் நாட்டை வந்திருக்கிறது. முதலாம் கட்டமாக 8 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானம் வந்திருக்கிறது. இன்றைய தினம் இந்தியாவின் 2ஆம் கட்ட நிவாரணப் பொருட்கள் வந்தடைந்திருக்கிறது. நாட்டுக்குள் கூடாரங்கள், பாய்கள், போர்வைகள், சுகாதார பொருட்கள், உடனடி உணவுப் பொருட்கள் உட்பட சுமார் 12 டன் மனிதாபிமான உதவி பொருட்களுடன் இந்திய விமானம் இலங்கைக்கு வந்திருக்கிறது. இந்தியாவின் உதவி இலங்கைக்கு 2ஆம் கட்டமாக வந்திருக்கிறது. ஜனாதிபதியால் மின்சார விநியோகம், எரிபொருள் விநியோகம், சுகாதார சேவை, மருத்துவ சேவை, பாதுகாப்பு சேவை, நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சேவை போன்றன அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால். இலங்கையினுடைய நிலவரம் மிக மோசமாக இருக்கின்றது. உறவுகளே, அனைவரும் இலங்கைக்காக பிரார்த்தியுங்கள். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சரியான எண்ணிக்கை குறிப்பிட முடியாமல் இருக்கிறது. மீட்பு பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகிறது. பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும் இலங்கையின் நிலவரம் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை. உயிரிழந்த அனைத்து சொந்தங்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்திப்போம். இது உங்கள் தகவல் அரங்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.